புளிக்குழம்புல வந்து முட்டையை உடச்சி ஊற்றி சூப்பரான முறையில் ஒரு சுவையான குழம்பு செய்திருக்கேன். அட்டகாசமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புளிக்குழம்புல வந்து முட்டையை உடச்சி செய்திருக்கேன். சூப்பராக இருக்கும். இது நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்குன்னு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து இந்த புளிக்குழம்புக்கு விட்டுக்குன்னு. இதுக்கு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுன்னு. இதில் தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக மீடியமாக இருந்தால் கூட போதும். கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு காவாசி இதில் போட்டிருப்பேன். கருவேப்பிலை கொத்து போட்டு ஒரு பூண்டு உரித்து போட்டுக்கணும். இது புளிக்குழம்புக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு பூண்டு உரித்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அது மாதிரி பூண்டு வந்து 1 உரித்து போட்டிருக்கேன். 2-3 கொத்து வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். தக்காளி வந்து 1 எடுத்துக்கினேன். அதில் காவாசி வந்து இதில் போட்டிருப்பேன். முக்கால்வாசி வந்து தேங்காய் துருவல் பாதி எடுத்துக்கினேன். அதாவது தேங்காய் வந்து பாதி தேங்காய் துருவிக்கின்னு மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நேரம் டைம் எடுக்குது தக்காளி வதங்கிறதுக்கு. அதனால் நான் பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வதக்கிறதா இருந்தாலும் வதக்கிக்கலாம். நான் பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கிட்டேன். அது வந்து அரைச்சி நம்ம போடும்போது நம்ம அது நல்லா வதங்கி வந்துடும். அதனால் நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது திக்னஸாகவும் இருக்கும் குழம்பு. நீங்கள் வதக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான் அது. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா வந்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் பொடியாக இருந்தால் நீங்கள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நானும் வந்து மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி வந்தவுடனே புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து கரைச்சி நான் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து ஏன்னா தக்காளி வந்து இப்போ உள்ள தக்காளிலாம் இந்த பெங்களூர் தக்காளிலாம் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் வந்து தான் நான் அரைச்சிட்டேன். எப்போதுமே நான் அரைச்சே போட்டுறது. இப்போ பேஸ்ட்டு வந்து தேங்காய் விழுதும் அந்த தக்காளியோடு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதும் ஒன்றா சேர்த்துட்டு புளித்தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுங்க ஒன்றாவே. அது வந்து நம்ம எதுவும் காய்கறிலாம் போடல. அதனால் வேகிறதுக்கெலாம் வந்து நம்ம எதுவும் வைக்க போகிறதில்ல. இதில் நேரடியாகவே நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் விழுதை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அப்புறம் புளி கரைச்சலையும் நான் அதிலே போட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு காரம் உப்பு புளிப்புலாம் வந்து இருக்கான்னு பார்த்துங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே ஒவ்வொரு முட்டையாக சைடில் எடுத்து ஊற்ற போகிறோம். முட்டையை உடச்சி ஒரு தனி பாத்திரத்தில் வந்து போட்டுங்க. நேரடியாக வந்து ஊற்றிடாதீங்க, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சைடாக வந்து ஊற்றுங்க. சைடாக ஊற்றும் போது தான் உங்களுக்கு வந்து கலங்காமல் இருக்கும். அதனால் சைடாக ஊற்றிட்டு ஒரு 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முட்டையை உடச்சிக்கிங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் மிளகும் எடுத்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் உரலில் இடிச்சிட்டு போட்டுட்டா நல்லா மணமாக இருக்கும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்துட்டாங்க. அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிடுவாங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.